business entity concept, money measurement concept, dual aspect concept, revenue realization concept, accrual concept, material concept, cost concept, which we have previously discussed. Here the key terms are source document, cash receipts, invoice, debit note, credit note, pay in slip, check, double entry system, accounting equation, golden rules of accounting, and journal entry system. All those things we are going to see in the next class. Okay, here the student activity. A trader sold goods on credit to one of his customers is rupees 2000. After 2 days the customers returned the sum of the goods worth to rupees 3300 which were damaged in condition. The trader received back the goods. Later when the customer paid rupees 1700, the trader demands the full payment. He forgot the returned goods. How can he handle this situation? Here see, a trader sold goods. See here, a trader sold goods on credit. கடனுக்கு விற்கிறாரு ஒரு கஸ்டமருக்கு 2000 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு 300 rupees மதிப்புள்ள கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் லேட்டர் வென் ஹி பெய்டு, கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் 1700 ரூபாய் வந்து பே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காரு, நீ என்ன பண்ணணும், ஃபுல் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவர் மறந்துட்டார், ஏன்னா அவர் ஃபர்கட் பண்ணிட்டார். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னா, we have to maintain the proper record. கரெக்டாக வந்து வர்றது போகிறது எல்லாமே கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், என்ட்ரு பண்ணோம். அக்கௌண்டிங் process starts with identifying recording transactions involving money or money's worth. Recording these financial statements in the books of account. Transactions are recorded and when they are take place based on the authentic document or proof or evidence தேவை. இல்லாமல் வெறும் வாய் வார்த்தையில் சொன்னாலாம் யாரும் எதுவும் நம்ப மாட்டாங்க. The authentic proofs are called source documents. So 1 markல கேட்பாங்க, all of you listen. The authentic proofs are called as the source documents. இப்போ source documents are பாரு. Source documents are the authentic evidence of financial transactions. These documents shows the nature of transaction, date, amount and the parties involved. Source documents include cash receipts, invoice, underline பண்ணியிருக்கேன் பாருங்க லாஸ்ட் இயர், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயிங் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜ் செக், ரெக்கார்ட்ஸ். இதுக்கெல்லாம் பேர் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், பில் வாங்குறோம்னா தட்ஸ் ஆல்சோ த சோர்ஸ் டாக்குமெண்ட். தே ஆர் த பேசிஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். They serve as the legal evidence in case of any legal dispute. If any problem arises, means these source documents will help you from the dispute. Dispute means problems. The source documents commonly used as discussed below. கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் வவுச்சர், இதுதான் ஸ்பெசிஃபன். ஒரு கேஷ் ரெசிப்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்குங்க. இட்ஸ் டாக்குமெண்ட் ஷோஸ் த டேட்டு, அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸு, கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸு அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் பர்சன்ஸ் ரிசீவ்ஸ் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேஸஸ் இஷ்யூ தேர் கேஷ் ரெசிப்ட்ஸ் ஆர் சேல்ஸ். ஒன்லி கேஷ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இதில் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போல்லாம் மாறிட்டுருக்கோம், இப்போவும் இருக்கும் தான். இது கொஞ்சம் வேறு மெத்தடில் ஒரு கம்பெனிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு பிஸ்னஸ் கன்சர்னுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதில் டேட்டு, எப்போ வாங்கினாங்க, யாருக்கு விற்கிறோம், பார்ட்டி நேமு, பேமெண்ட் மோடு, கேஷ்லையா ஆன்லைன்லையா, டெஸ்ஸு, கூகுள் பேலாம் இருக்குல்ல, அதில் வந்து இது பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இன்வாய்ஸ்க்கு போகலாமா? Invoices used for credit purchases and sales. Credit sales, credit purchaseனால் கடனுக்கு வாங்குறது, credit salesனால் கடனுக்கு விற்கிறது. அதை நம்ம இது பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இன்வாய்ஸு. கேஷுக்கு விற்கிறதுலாம் நம்ம வவுச்சர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். வவுச்சருக்கு இன்னொரு பேர் வந்து கேஷ் ரெசிப்ட்ஸ். The date, amount and details of the credit purchase, credit sales are given in the invoices. The invoices is generally prepared by the seller in the 3 copies. எத்தனை காப்பி செல்லர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். 1 மார்க்கில் கேட்பான் in examination, they will be asking who will prepare the invoice அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணணும்னா செல்லர் தான். எத்தனை காப்பினா 3 copies பார்த்துக்கோ. The first copy is given to purchasers, second copy is sent to along with the goods for checking, and third is retained by the seller with the used as a source document for the recording the transaction. First document வந்து செல்லரே வச்சுப்பாரு.
ஐ மீன் பர்ச்சேசஸ் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு காப்பி யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு. செகண்ட் காப்பி வந்து எங்கே இருக்குன்னா நம்ம அது கூட்ஸ் கூட அட்டாச் பண்ணி அமைச்சிருவாங்க. இப்போ கூட நீங்கள் ஆன்லைனில் எதனா வாங்குங்களா, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போதே அதில் என்ன இருக்கும், அதுலேயே ஒரு பில்லு இருக்கும். ஃபோன் வாங்குற நீ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அப்போ அதுலேயே இருக்கும். அடுத்து வந்து செல்லர், மூணாவது வந்து செல்லர்கிட்டே அவங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும். இதாவதுக்கான ஸ்பெசிஃபைன் பார்த்துக்குங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டாக்ஸபிள் அமௌண்ட்டு, காஸ்ட்டு ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பேசிக் ப்ரைஸு, வேல்யூ ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டு, ஃபிக்ஸட் ஃப்ரைட்டு, இன்சூரன்ஸ், டாக்ஸபிள் அமௌண்ட்டு, இது எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் அதோட ஸ்பெசிஃபைன். ஐட்டம் கோடு, யூனிட் கோடு, லைசன்ஸ் நம்பரு, இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறது, எக்ஸாம் பர்பஸ் இல்லை. ஃப்யூச்சரில் உனக்கு ஒரு இன்வாய்ஸ்னால் எப்படி இருக்கும், டேக்ஸ் இன்வாய்ஸ்னால் எப்படி இருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேஷ் ரெசிப்ட்ஸ்னால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்போ இங்கே டெபிட் நோட்டுன்னு ஒன்று இருக்குது, பார்க்கலாமா? டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, பே இன் ஸ்லிப்பு, செக்கு, அது வரைக்கும் தான் இன்றைக்கி கிளாஸு. பாருங்கள், டெபிட் நோட்னா எ பையர் மே ரிட்டர்ன் த குட்ஸ் டு த செல்லர் இன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் as when they are defecting or damaged. Goods do not meet the such specification. When goods are returned by the buyer and buyer prepares a debit note and sends it to the seller. இப்போ வந்து ஒரு கூட்ஸை வந்து நீ ரிட்டர்ன் பண்ணுறனா அந்த பையர் வந்து என்ன பண்ணுவார்னா, வாங்கிட்டு போனவர் அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு நோட் ப்ரிப்பேர் பண்ணுவார். அதுக்கு பேர் வந்து டெபிட் நோட்டு. அது யார்கிட்ட சென்ட் பண்ணுவார்னா சென்டருக்கு சென்ட் பண்ணுவார். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. It contains details such as description of the goods, quantity, return and also their value. 2 copies are prepared. எத்தனை copies? 2 copies are prepared in general. 1 copy is sent to sellerக்கு ஒரு காப்பி அண்ட் அனதர் வந்து அவரே ரீட்டைன் பண்ணி வச்சுப்பார் ஃபார் ஃபியூச்சர் டிஸ்பியூட் எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. இட்ஸ் a document issued by the buyer stating the amount owed by the seller. A debit note is called debit memo. இதுக்கு பேர் தான் டெபிட் மெமோ. பார்த்துக்குங்க. இதில் என்ன இருக்குது, இது யார் ப்ரிப்பேர் பண்ணால் பையரு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்பொழுது ப்ரிப்பேர் பண்ணுவார். எதனா டிஃபெக்டட் குவாலிட்டி, டேமேஜ் இந்த மாதிரி எதனா ஆகிடுச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் போட்டு பண்ணி அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். பையரு செல்லர்கிட்ட கொடுப்பாரு, அவர்கிட்ட ஒரு காப்பி வச்சுப்பார். புரியுதுங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? டெபிட் நோட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டெபிட் மெமோ, கிரெடிட் நோட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கிரெடிட் மெமோ. இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை த செல்லர். இது வந்து செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இது வந்து இந்த கூட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா, அவர் வாங்கிட்டு அவர் கொடுக்குறது, யார் யார் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணாங்க. த கண்டெய்ன்ஸ் சச் அஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கூட்ஸ், குவான்டிட்டி, ரிட்டர்ன் ஆஸ் their வேல்யூ. இட் இஸ் அ டாக்குமெண்ட் சென்ட் டு பை த செல்லர் டு பையர் ஸ்டேட்டிங் தட் சர்டன் அமௌண்ட் இஸ் ஓவ்டு டு த பையர். இட் இஸ் கால் த கிரெடிட் மெமோ. பையர் வந்து கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணுறது டெபிட் மெமோ. இதே செல்லர் வந்து அவர்கிட்ட கொடுப்பார், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது பேர் கிரெடிட் மெமோ. அவர் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கும் பொழுது பொருட்களை. புரியுதுங்களா? இங்கே பாரு, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ஏ கஸ்டமர்ஸ் ஆர் ரிட்டர்ன்டு த குட்ஸ் டு சப்ளையர் அலாங் வித் த டெபிட் நோட் but the debit supplier a customer has returned the goods to supplier along with debit note. டெபிட் நோட்டோட என்ன பண்ணுறாரு, ஒரு கஸ்டமர் வந்து பொருளை ரிட்டர்ன் பண்ணுறாரு. பட் த சப்ளையர் does not agree with the customer's claim that the goods are damaged. Can the customer consider his debit note as valid source of document and enter the purchase returns? இப்போது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்டர்ன் பண்ணுவோம். இதை நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து அந்த பையர் செல்லர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வாங்கிக்க மாட்டேன், இது டேமேஜே ஆகலை அப்படி. நம்ம கூட ஒரு பொருளை வாங்குகிறோம், கடையில் எடுத்துன்னு போய் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பாலிசி இருக்கும்போது சில பேர் வாங்க மாட்டாங்க, நீங்கள் வேணும்ன்ட்டே உடச்சிட்டிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அத்தன்டிக் ப்ரூஃபோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் ஏற்றுன்னு தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த டெபிட் நோட். புரியுதா? இங்கே பார், ப்ரிப்பேர்டு பை செல்லர். இங்கே பார், ப்ரிப்பேர்டு பை பையர். அவ்வளோதான். இது ஆர்த்தரைசஸ் சைனு. இது நம்ம போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது. இப்போ பே இன் ஸ்லிப்பு. இந்த ரெண்டு தான் இன்றைக்கோட கிளாஸ் உங்களுக்கு. when the cash or check is deposited into bank, a form is to be filled by a customer and submitted to the banker along with the cash or check. This is called pay in slip or deposit slip. இப்போ நீ பேங்க்குக்கு போகிற, சும்மா எடுத்துகிட்டு போய் காசு போடுறேன்னு சொல்லி வாயில் சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு இருந்தால் போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. நீ என்ன பண்ணணும், ஒரு ஸ்லிப்பை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமென் இருக்கும், பேங்க்லலாம் பார்த்துருப்பீங்க.
இங்கே எல்லாம் டேட் காலம் இதெல்லாம் நான் எத்தனையோ ஃபில் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஏஜில், புரியுதா? நீங்கள் சைனு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அதில் காசு போடுறது தான் இது. திஸ் இஸ் கால்டு பே இன் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பே இன் ஸ்லிப் அப்படின்னா டெபாசிட் ஸ்லிப். This main part of this will be returned by the bank and a counterfile duly stamped and signed by a banker is returned to the customer. இதில் என்ன பண்ணி ஸ்டாம்ப் நம்ம காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 இடத்துல இப்படி சீல் இப்படி நல்லா சீல் போட்டுட்டு இதை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை அவங்க வச்சுப்பாங்க, கொஞ்சம் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. இது அவங்களுடைய டீட்டெயில்ஸ்க்கு. இது வந்து நம்மளுடைய இது. இப்போ செக் பார்க்குறான். செக்குனா உங்களுக்கு தெரியும், பணம் நம்ம வந்து யாருக்குன்னா கொடுப்போம், சைன் பண்ணி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து காசு வாங்கிப்பாங்க. செக் இஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. செக் இஸ் த புக் இஸ் issued by the bank to its customer withdrawing money from own use for making payments to others. By issue of check, a bank is directed to pay a specific amount of money from a person account either to the same person or to the in favor of the check has been issued. Each checkbook has a record slip entering the slips for entering the details of checks issued. It remains with the account holder for future reference. நம்ம கொடுக்குற செக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ இப்போ எனக்கு கொடுக்குறீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் இந்த பேங்க்கில் கொடுத்து காசு வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, செக்கை கிராஸ் பண்ணுவாங்க. இங்கே கேட்டிருக்கான் பாரு, இங்கே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பாரு. கிராஸ் செக் இஸ் ப்ரிஃபர் டு பேரட் செக் ஒய். யாருக்கு நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோமோ அவங்க பேர் எழுதி கொடுத்துடணும். அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு தான் அந்த காசு எடுக்க முடியும். சாதாரண செக்குன்னு வச்சுக்கேன், இப்போ நீ எனக்கு செக் சைன் போட்டு 1 லட்ச ரூபாய் பண்ணிட்டேன்னா நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா கூட வாங்கிக்கலாம், புரியுதா? ஆனால் நீ கிராஸ் பண்ணிட்டுனா யார் வாங்கணுமோ அவங்க அக்கௌண்ட்டில் தான் போட்டு எடுக்க முடியும். இதுதான் செக்குக்கும் பேரர் செக் கிராஸ் செக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கேஷ் ரெசிப்ட்ஸ், வவுச்சர், இன்னொன்று வந்து இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், செக் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நோட் எடுத்துக்கங்க. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் சோர்ஸ் டாக்குமெண்ட்னு எழுதிருங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட் எழுதிட்டு, சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன? ஸ்டோக் டாக்குமெண்ட்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்ன வரும் அது மொத்தத்தையும் இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல இதையும் எழுதுங்க. அடுத்து கேஷ் ரெசிப்ட்ஸ், வவுச்சர். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அது அப்படின்னா என்னென்னு எழுதணும். இதெல்லாம் வரையெல்லாம் தேவையில்ல. ஒவ்வொன்றுத்தை பற்றியும் ஒரு 2 to 3 லைன்ஸ், மேக்ஸிமம் 5 லைன்ஸ்க்குள்ளே ஒவ்வொன்றுத்தை பற்றியும் நீங்கள் எழுதணும். இப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் மாதிரி, புரியுதா? இனி கொஸ்டின்ஸ், ஏன்னா நம்ம அடுத்தது இதெல்லாம் புரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் உள்ள என்ட்ரி ஆக முடியும். இட்ஸ் அசைன்மெண்ட் டு யூ. இன்வாய்ஸ்னால் என்ன, இன்வாய்ஸு அது யார் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எதுக்கு பயன்படுது, அதெல்லாம் நீங்கள் எழுதணும். நான் இவன் நடத்துனதை வச்சு ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்து ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். நீ ஆனால் இந்த ஸ்பெசிமன்லாம் நீங்கள் வரைய தேவையில்ல. இங்கே பாருங்கள், டெபிட் நோட்னா என்ன அப்படின்றத நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, டெபிட் நோட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, அதை யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எத்தனை காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, யார்கிட்ட எத்தனை காப்பி இருக்கும் அப்படி. அடுத்து கிரெடிட் நோட்னா என்ன, அதே தான் நான் என்ன இப்போ சொன்னனோ அது. கிரெடிட் நோட்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் எழுதணும். லாஸ்ட்டில் வந்து பே இன் ஸ்லிப்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, செக்குனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது மட்டும்தான் உங்களுக்கான ஒர்க்கு. மொத்தம் எத்தனை 7 பாயிண்ட்ஸ் வரும். முதல்ல சோர்ஸ் டாக்குமெண்ட் எழுதிட்டுங்க. இங்கே பாருங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் as and when they take place in authentic documents of proof called evidence, source documents, cash receipts, invoice, டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், செக். இது வந்து உங்களுக்கு வந்து காலேஜ்லாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவும் உள்ளே இருந்து சில 2 மார்க்கு 1 மார்க்லாம் கேட்குறாங்க, அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸில் போயிடுவோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்லேருந்து நம்ம சம்ஸ் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.